பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது வாலிபர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபர்கள் இந்த நாட்களிலே மிகுந்த கவனத்தோடு வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. காரணம், இந்த நாட்களில் மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் வாகனத்தை செலுத்தும்போது மிகவும் வேகமாக செல்கிறீர்கள். நேற்றைய தினத்தில் கூட ஒரு சகோதரன் மிகுந்த வேகத்தோடு செல்லும்போது அங்கே நடந்து சென்றவர்களும் அச்சப்பட்டார்கள். இது உங்களுக்கு வேணுமென்றால் ஒரு ஹீரோயிசம் போல இருக்கும். ஆனால் இது அடுத்தவர்களை காயப்படுத்தும் போதோ நீங்கள் காயப்படும் போதோ அது மிகுந்த வேதனை அளிக்கிற விஷயமாக இருக்கும். காரணம், நமக்கென்று குடும்பம் இருக்கும், தகப்பனும் தாய் இருப்பார்கள், சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். அதை கொஞ்சம் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வேகமாக ஓட்டி அதை ஏதாவது வாகனத்தின் மீது மோதி உங்கள் கை கால்கள் முறிந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகவும் பெரிய தோல்வி அதுதான். ஏனென்றால் கை கால்கள் இழந்து இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிகவும் கடுமையான ஒரு விஷயம். காரணம், நமக்கு கை கால்கள் நல்லா இருக்கும்போது சில வேலைகளை நாம் செய்வது கிடையாது. ஆனால் கை கால்கள் இல்லை என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தயவுசெய்து பிள்ளைகளே, எல்லா பிள்ளைகளை குறித்து நான் பேசவில்லை. ஒரு சில பிள்ளைகள் இப்படி இருக்கிறீர்கள், தாய் தந்தைக்கு கீழ்ப்படியது கிடையாது, வாகனத்தை அவ்வளோ வேகமாக செலுத்துவது. திடீரென்று எதிரே ஒரு வாகனம் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அவங்களுக்கு இடிப்பட்டு அவங்களும் வேதனைக்குள்ளாவாங்க, நீங்களும் வேதனைக்குள்ளாவீங்க. குடும்பத்தில் இருக்கிற அநேக சமாதானம் குலைந்து போகும். இப்படி அநேக போராட்டங்கள் இருக்கும். தயவுசெய்து இதுக்காக தான் நான் சொல்கிறேன், எங்கே சென்றாலும் அமைதியாக செல்லுங்களேன். எதுக்கு அவ்வளோ அவசரம்? எதுக்கு தேவையில்லாத ஹாரன் சவுண்டு? பயமுறுத்துகிற அளவுக்கு நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? எத்தனையோ விபத்துக்களை பார்க்குறோம்ல. கை கால்கள் ஒடிஞ்சு போயிடுது, தலை ஒடிஞ்சு போயிடுது, இறந்து போயிடுறாங்க. நீங்கள் மோதி இன்னொருத்தர் இறந்து போயிடுறாங்க. இப்படி அநேக போராட்டங்களுக்கு. அதனால் குடும்பத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? தகப்பனும் தாயுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிற அநேக சொந்த பந்தங்கள் ஏதாவது சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை சரி கிடையாது, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நல்ல பிள்ளைகளை அந்த உலகத்தில் வாழ்ந்து பாருங்களேன். அதை விட உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக குடும்பத்துலேருந்து சில பிள்ளைங்க எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன் நல்லா படிக்க வைக்கிற பிள்ளைங்களாக இருக்கிற நீங்கள் ஏன் இந்த சூழ்நிலையை தேடுறீங்க? வாழ்க்கை துணையை தேடும்போது கூட உஷாராக இருங்க. என்ன நடக்கும்னே தெரியாது. கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருந்துட்டு உங்களை விட்டு போயிட்டானோ உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான். அதோடு நீங்கள் எங்கன்னா ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும். தயவு செய்து அதுதான். கர்த்தர் கிட்ட மிகவும் காத்திருங்க. அவர் வார்த்தை கேட்குற வரைக்கும் காத்திருங்க. அவர் சொல்வார், உனக்கு ஏற்ற துணையை நான் தருவேன் அப்படின்ட்டு. பார்க்குறதெல்லாம் உலகத்தில் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தகப்பனும் தாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களை வளர்க்குறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு நினச்சிங்க. வாங்க ஜெபிக்கலாம். உங்களுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை சேரும் வரையும் அவர்களோடு தூதர்களை காவல் வைங்க தகப்பனே. தேவையில்லாத விஷயங்களிலே அவர்கள் நுழையாதபடிக்கும், தேவையில்லாத அவர்களோட லைஃப் பார்ட்னரை தேடி வாழ்க்கையை தொலைந்து போகாதபடிக்கும் அவர்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துங்க தகப்பனே. தகப்பனும் தாயுமாகிய நாங்கள் குடும்பமாக இதில் ஜெபித்தும் பாதத்தை பிடித்து ஜெபிக்கிற ராஜா. எங்கள் வாலிப பிள்ளைகள் நல்லபடியாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. அவர்களை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு என்ன தேவை என்று சரியாக தெரியல ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென் ஆமென். ஹalleluya.